சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் ஆலமரம் சரிந்தது, ஸ்டாலின் அதிர்ச்சி. டாஸ்மாக் மதுபான கொள்முதல் மற்றும் டெண்டர் உள்ளிட்டவற்றில் மோசடி செய்ததா லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள வழக்கில் முன்ஜாமீன் கோரிய செந்தில் பாலாஜியுடைய மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. எதன் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது, எதன் அடிப்படையில் முன்ஜாமீன் கோருறீங்க என கேள்வி எழுப்பிய நீதிபதி இந்த விவகாரத்தில் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு என கூறியிருக்கிறார். டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடந்தது எப்படி என்பது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையில் பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றிருக்கு. மதுபான ஆலைகளில் மதுபானங்கள் கொள்முதல் செய்வது, பார்கள் நடத்துவது, வாகன போக்குவரத்து, பழைய பாட்டில்களை வாங்குவது, டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகளை பணி நியமனம் செய்வது போன்றவற்றில் முறைகேடு நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. டாஸ்மாகில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்த விவகாரம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் 45 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டாங்க. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, IAS அதிகாரி விசாகன் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்கின் முதல் தகவல் அறிக்கையில் பல்வேறு விவரங்கள் இடம்பெற்றிருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமாக 7 பேர் சேர்ந்த டாஸ்மாகில் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறதா FIRல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக மதுபான ஆலைகளில் மதுபானம் கொள்முதல் செய்வது, பார்கள் நடத்துவது, வாகன போக்குவரத்து, பழைய பாட்டில்களை வாங்குவது, டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகளை பணி நியமனம் செய்வது ஆகியவற்றில் முறைகேட்டில் ஈடுபட்டு வந்ததாகவும், அந்த முறைகேடுகள் கடந்த 2021 முதல் 2025 ஆண்டு வரை நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. டாஸ்மாகில் விதிமுறைகளை சிறிதும் பின்பற்றாமல் கண்டபடி முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்களாம். இதை தவிர பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் கட்சி நிதியும் முறைகேடாக வசூலிக்கப்பட்டிருக்கான். மது பிரியர்களிடம் இருந்து ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 100 வரை சட்டவிரோதமாக வசூலிக்கப்பட்டிருக்கான். வெளிநாட்டு மது பாட்டில்களுக்கு 500 வரை வசூலிச்சிருக்கிறாங்க என்று கரூர் கேங் என்ற பெயரில் செயல்பட்டவர்கள் இந்த கட்டண வசூலில் ஈடுபட்டிருக்காங்க என்று சொல்லப்படுது. ரதேஷ் ராஜ், சண்முகவேலும், மூலனூர் கார்த்திக்கும் டாஸ்மாகில் நடந்த முறைகேடுகளுக்கு மூல காரணமாக செயல்பட்டவர்கள் என்று அவர்கள் சொல்லும் விசாகனும், மண்டல மேலாளர்கள் ராமதுரை முருகனும், பன்னீர்செல்வம் மற்றும் மாவட்ட டாஸ்மாக் அதிகாரிகளும் செயல்பட்டாங்க என தெரிய வந்திருக்கு. அதே போல பார்கள் டெண்டர் விட்டுவதிலும் முறைகேடு நடந்திருக்கிறதாகவும், இவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டுமே டெண்டரில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கியிருக்காங்க. இதன் மூலம் அரசுக்கு பலாயிரம் கோடிகள் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதாகவும், குறிப்பாக இந்த வருமான இழப்பு 2022 மற்றும் 2023 ஆண்டில் மட்டும் கணக்கிடப்பட்டதா FIRல தெரிவிக்கப்பட்டிருக்கு. டாஸ்மாக் நிறுவனம் வாகனங்கள் பயன்பாட்டுக்காக ஆண்டுக்கு 100 கோடி செலவிட்டு வருதாம். இதிலும் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. முதல் தகவல் அறிக்கை மொத்தமாக அரசுக்கு எவ்வளவு வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது தெரிவிக்கப்படலை. ஒவ்வொரு பிரிவு வாரியாக நடந்த, குறிப்பாக பார்களில் நடந்த முறைகேடு விவரங்கள், மது பிரியர்களிடம் அதிகமாகவே நடத்திய வசூல் வேட்டை மட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2021 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை டாஸ்மாகில் நடந்த முறைகேடுகள் மூலம் மொத்தமாக அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு குறித்து FIRல இடம் பெறலை. அடுத்ததாக கூடுதலாக பதிவு செய்யப்படும் FIRல அரசுக்கு ஏற்பட்ட முழுமையான வருமான இழப்பு பற்றி தெரிவிக்கப்படலாம் என சொல்லப்படுது. திமுக ஆட்சியில் மிகுந்த செல்வாக்கு மிக்கவர் கரூரை சேர்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி. தற்போது தமிழகத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு அவர் மீது அடுக்கடுக்கான புகார்கள் குவிந்து வருது. அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி, டாஸ்மாகில் 1000 கோடி மோசடி, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வழக்கு என பல்வேறு வழக்குகள் தூசி தட்டப்பட்டு தற்போது விசாரணையில் இருக்கு. இதற்கிடையே தமிழக வெற்றிக்காக அரசை கவிக்க சதி திட்டம் தீட்டியது தொடர்பாக வழக்கில் செந்தில் பாலாஜி, அவர் தம்பி அசோக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது முன்ஜாமீன் பெற்ற அவர்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தினமும் ஆஜராகி கையெழுத்து போட்டு வராங்க. நேற்று முன்தினம் டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடு நடந்ததா செந்தில் பாலாஜி மீது புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நேற்று தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்ட நிலையில் FIRம் போடப்பட்டிருக்கு. அதில்
செந்தில் பாலாஜி மற்றும் 7 பேர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு 9 சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதற்கிடையே செந்தில் பாலாஜியின் வீட்டிலும் அவர் தங்கியிருந்த நட்சத்திர ஓட்டலிலும் சோதனை நடைபெற்றது. அப்போது அவரிடம் சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் இந்த தகவலை செந்தில் பாலாஜி மறுத்திருக்கிறார். மேலும் இதற்கிடையே டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு எம்பி எம்எல்ஏகளுக்கான வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதி GK இளந்திரியன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது முறைகேடு நடந்ததா கூறுவதில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கோ அல்லது செந்தில் பாலாஜிக்கோ எந்த தொடர்பும் இல்லை எனவும், இது தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருகிறேன் செந்தில் பாலாஜி தரப்பு வாதத்தை முன்வச்சாங்க. அப்போது செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் உள்ளது என சொன்ன நீதிபதி, எதன் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு, எதன் அடிப்படையில் முன்ஜாமீன் கோருறீங்க என்ற கேள்வியை எழுப்பினார். இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி மீதான தற்போதைய குற்றச்சாட்டு என்பது பெரும் பனிப்பாறையின் நுனி போன்றது என காவல்துறையினர் வாதிட்ட நிலையில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தாங்க. மேலும் இந்த விவகாரத்தில் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய தேவை உள்ளது எனவும், இந்த விவகாரத்தில் பல 100 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறது, அதற்கான உரிய ஆதாரங்கள் உள்ள காவல்துறை சொல்லியது. இதனையடுத்து டாஸ்மாக் மதுபான கொள்முதல் மற்றும் டெண்டர் உள்ளிட்டவற்றில் மோசடி செய்ததா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பதிவு செய்துள்ள வழக்கில் முன்ஜாமீன் கோரிய செந்தில் பாலாஜி மனு தள்ளுபடி செய்யப்படுவதா நீதிபதி உத்தரவிட்டார். இதனால் திமுகவின் ஆலமரமே சரிந்தது போல ஆகிவிட்டது. இதுவரை செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் பெற்றுதான் வெளியே திரிந்து கொண்டிருந்தார், இல்லையென்றால் தலைமறைவாக ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார். ஆனால் தற்போது நீதிமன்றமே இவ்வாறு செந்தில் பாலாஜியை கைவிட்டதை பார்த்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் கலக்கத்தில் இருக்கிறாராம். ஏனென்றால் செந்தில் பாலாஜி மாட்டினால் அது அவருக்கு மட்டும் ஆபத்து கிடையாது. பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், KN நேரு, ஏவா வேலு போன்ற பல்வேறு அமைச்சர்கள் பல்வேறு கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களின் வரி பணங்களை தனது சொந்த குடும்ப உறுப்பினர்களது சொத்துக்களாக மாற்றியிருக்கிறார்கள். இதனால்தான் விஜய் அவர்கள் பார்ட்டி ஃபண்ட் என கேட்டவுடனே திமுக வெளிநடப்பு செஞ்சது. இப்படி பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் பல்வேறு கணக்கான கோடி ரூபாய்களை முறைகேடு செய்திருக்கிறார்கள். மேலும் சபரீசன் அவர்களும் 1 லட்சம் கோடியை பார்ட்டி ஃபண்ட் மூலமாக எடுத்து சென்றிருக்கிறார். இதனால்தான் கடந்த திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி அதிகமாக கடன் வாங்கப்பட்டது. அந்த வாங்கிய கடன் அனைத்தும் திமுகவின் சொந்த செலவுக்காக பயன்படுத்தப்பட்டது. மேலும் இம்முறையும் வெற்றி பெற்று விடுவோம் என நினைத்த திமுகவுக்கு பேரிடியாக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது முன்ஜாமீன் பெற வேண்டும் என மனு அளித்த செந்தில் பாலாஜிக்கு ஆலமரம் திமுகவிலிருந்து சரிந்தது போல தற்போது ஸ்டாலின் அவர்களுக்கு செய்தி போயிருக்கிறது.